வணக்கம் நண்பர்களே. ரோஹிணியோட மாமா வந்து ஹெல்மெட் போட்டு ரோஹிணியோட கடைக்கு வராரு. அங்கே வந்து என் ரிலேஷனில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மேரேஜ், அதற்காக திங்ஸ் எல்லாமே வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சீதாட்ட வந்து அருண் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். சீதா அந்த ப்ரப்போஸில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, முத்துக்கு என்னென்ன டவுட் எல்லாமே வருது, விஜயாவுக்கு வந்து மீனா வந்து கஷாயம் வைக்கிறதுல என்னாச்சு, ஏன் மீனா மேலே வந்து பழிய போடுறாங்க, அதேமாதிரி ரோஹிணியோட மாமா வந்து முத்துட்டு வந்து சிக்குவாரா, இப்படி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அரேபியன் அணி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜயாவும் மனோஜும் டைட்டிஷியன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு நல்லா வயிறு ப்ராப்ளம் ஆகி நைட்டு தூங்காமல் டைனிங் டேபிளில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து 3:30 மணி ஆகுது, இன்னும் தூங்க வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, வயிறு சரியில்லைப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். அதனால தான் தூக்கம் வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ சத்தம் கேட்டு முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க. வந்ததும் என்னாச்சுப்பா, உடம்பு சரியில்லையா, ஏன் இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், உங்கள் அம்மாவை காணாமே, அதான் இங்கே வந்து பார்க்க வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் இவங்க 2 பேருக்குமே வயிறு சரியில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரோகிணியும் வந்து மனோஜுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்து வயிறு வலிக்குது ரோகிணி அப்படின்னு வந்து சொல்கிறான். 8 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அம்மா அதுக்கும் மேலே வந்து போயிட்டு இருந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ முத்து ஐயோ அப்போ தண்ணி எல்லாமே தீந்து போயிருக்குமே, நான் வேணா மோட்டர் போடவா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மனோஜ் வந்து ஆல்ரெடி மோட்டர் போட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேணா கஷாயம் போட்டு தரட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு விஜய் ஏதாவது வச்சு கொடுத்து ஆளையே முடிச்சிடாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு கை வைத்தியம் தெரியும், நான் கேட்டு உங்களுக்கு அதே மாதிரி வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கஷாயம் வைக்க போகிறாங்க. அப்போ ரவி ஸ்ருதி அங்கே வந்து வராங்க. ஏன் யாருமே தூங்காமல் இங்கே இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நடந்தது எல்லாத்தையுமே வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறார். இதெல்லாம் கேட்ட உடனே ரவி வந்து வாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றான். இப்போதைக்கு நான் எங்கேயுமே வர ஐடியா இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படி 2 பேருக்குமே ஒரே மாதிரி வந்து ஆயிருக்கு, இவங்க தான் டயட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஏதோ சாப்பிட்டுருக்காங்கல்ல, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. மீனா வந்து கஷாயம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ முத்து அண்ணாமலை என்ன சொல்கிறான்னா, இதை நோட் பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு அண்ணாமலை என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த ஒல்லி பொண்ணு இங்கே வந்து 2 விஷயம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஒன்று வந்து உப்பு, இன்னொன்று வந்து சுகர். இப்போ பாருங்கள், அந்த 2யுமே கலந்து கொடுத்து தான் இவங்களுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ மீனா என்ன சொல்கிறான்னா, 5 மினிட்ஸில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல போய் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேசாதடி, எல்லாமே உன்னால தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. எனக்கு தெரியும், எங்களுக்கு தனியாக குக் பண்ணக்கூடாதுன்னு தானே நீ எங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கடவுள் பார்த்துப்பாருன்னு சொன்னி அது இதுதானா அப்படின்னு வந்து விஜயா கேட்குறாங்க. அப்போ முத்து வந்து அண்ணாமலைட்டு என்ன சொல்கிறான்னா, இவங்களுக்காக வேண்டி மீனா வந்து பார்த்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா, அவளுக்கு இப்படி எல்லாமா சொல்கிறாங்க அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்கிறான். அப்போ அண்ணாமலை வந்து விஜயா வந்து திட்டுறாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீங்கள் 2 பேருமே உடம்பு குறைக்கணும்னு கொழுப்பு எடுத்து போய் இதெல்லாமே பண்ணிட்டு இப்போ மீனா மேலே தப்பு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதுக்கு மேலே டயட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன், என் மேலே கண்ணு பட்டுச்சு, இனிமேல் எனக்கு இந்த டயட் எல்லாமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மனோஜிட்டு வந்து சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் யோசிக்காமல் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்தா இப்படி தான் வந்து ஆகும். இப்போ வந்து பணத்துக்கு பணமும் நஷ்டமாயிடுச்சு. விஜயா வந்து கை காசு கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க திங்க் பண்ணி தான் வந்து அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. டைட்டிஷியனுக்கு அமௌண்ட் கொடுத்தது எல்லாமே மனோஜ் தானே. ஸோ மனோஜ் வந்து அந்த டைட்டிஷியனை வந்து ஜொல்லு விட்டனால தான் அவனும் வந்து யோசிக்காமல் டயட் இருக்க போயிட்டான். ரோகிணி தான் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் அவள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அமௌண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஜிஎஸ்டி கட்டுறதுக்குமே ஜுவல்ஸை வச்சு தான் அந்த ப்ராப்ளம் வந்து ரோஹிணி வந்து கிளியர் பண்ணினாங்க. கொஞ்சம் கூட அமௌண்ட்டுக்கு வந்து வேல்யூ கொடுக்காம இஷ்டத்துக்கு அம்மாவும் மகனும் வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரியல் லைஃப்லேயும் இப்படி தான் வந்து இருக்காங்க. இந்த சீரியலில் இந்த மாதிரி எல்லாமே காமிக்கிறதே தப்பு பண்ணினவங்க வந்து சேஞ்ச் ஆகிறதுக்காக வேண்டி தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மீனா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சீதாட்டியும் தம்பிட்டியும் அங்கே நடந்ததை சொல்லி வந்து மீனா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மீனோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, வயசான காலத்தில் எதுக்கடி அவங்களுக்கு இதெல்லாமே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க நைட்டு போய் தூங்கிட்டாங்க, அவங்க எண்ணிக்கிறதுக்குள்ளே நான் இப்போ வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மீனாக்கு ஒரு கால் ஒன்று வருது. ஸோ மீனா உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா அங்கேருந்து போனதுக்கப்புறம் அருணும் அவனோட அம்மாவும் வராங்க. அங்கே சீதாவை பார்த்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீதாவை பற்றி சீதாவோட அம்மாட்டா அருணும் அவனோட அம்மாவும் வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சீதாவை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் அருண் வந்து பேசுகிறான். உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும், எங்கள் அம்மாவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறதுனால என்னை சீக்கிரமாக வந்து மேரேஜ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சீதாவும் அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு வந்து சொல்கிறான். எனக்கு எதையுமே வந்து மறைச்சு ஒழிச்சு வச்சு பேசி பழக்கம் இல்லை, ஓப்பனாக வந்து பேசிடுவேன். எனக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், என்னோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு இப்படி வந்து சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட கேரக்டர் அதே மாதிரி எங்கள் அம்மா மேலே நீங்கள் காட்டுற அக்கறை எல்லாமே வந்து பார்த்து தான் என் லைஃப்பை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கு சீதா வந்து இல்லை இப்படி திடீர்னு சொன்னால் இப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. திடீர்னு தானே எல்லாமே தோணும் அப்படின்னு வந்து அருண் சொல்கிறான். எனக்கு இப்போ மேரேஜ் பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, நல்ல வேலை செய்யணும், அம்மாவை பார்த்துக்கணும், தம்பியை வந்து நல்லா படிக்க வைக்கணும், என் ஃபேமிலி வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும், இதுதான் வந்து என்னோட ஒரே திங்கிங்காக இருக்குது அப்படின்னு சீதா வந்து சொல்லிடுறாங்க. இதில் கூட நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கீங்க, உங்களை நான் கம்பல் பண்ணலை, என்னோட விருப்பத்தை தான் நான் இப்போ சொன்னேன், என் அம்மாட்ட கூட நான் வந்து இதை சொல்லவே இல்லை, ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்ல போய் அவங்களும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இது நடக்கலான்னு
ஆனால் அவங்க வந்து ஏமாந்துடுவாங்க. அதனால் உங்கள் முடிவை சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் அருண். இது எல்லாமே கேட்டு சீதா எகெயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மேரேஜ் பற்றி எல்லாமே இப்போ யோசிக்க தோணலை, நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அருண் என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ டைம் வேணும்னாலுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். ரோஹிணியோட மாமா ரோஹிணியோட கடைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வராரு. என்னோட ரிலேஷன் மேரேஜுக்காக வேண்டிய எல்லா திங்ஸுமே வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போன்னு பார்த்து அண்ணாமலையும் முத்துவும் வந்து கடைக்கு வராங்க. அதை பார்த்த உடனே ரோஹிணியோட மாமா வந்து ஹெல்மெட் போட்டபடியே அங்கேருந்து போயிடுறாரு. அவரை பார்த்த உடனே முத்துக்கு வந்து டவுட் வருது. கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறான். அதுக்குள்ளே எபிசோட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. முத்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவானா, கண்டுபிடிச்ச ரோஹிணியோட கதி என்ன ஆக போகுதோ அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.